அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவையார் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலியானது கிறிஸ்தன்ஸ் விடுதி என்பவருடைய முதலாம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தலைமை இக்குடும்பத்தார் சிறப்பிக்கின்ற இந்த முதலாம் ஆண்டு திருமண நாள் நிறையரும் நிறை ஆசிர்மிக்கதாக தொடர்ந்து இறைவனுடைய உடனிருப்பவர்களோடு இருக்கும் இத்திருப்பலியை நாம் ஜெபிப்போம். இந்த வழியிலே நம்ம மத்தியிலே வாழ்ந்து இறந்த அந்தோனியம்மாள் அவருடைய 30ஆம் நாள் நினைவாக கொடுக்கின்றோம். இறைவனை வாழ்நாமை இறக்கம் கொண்டு நீடிய இறக்கத்தை நிலையான பேரின்பத்தை வளர்ந்து நாம் வேண்டுவோம். இன்று தவக்காலத்துடைய இந்த வெள்ளிக்கிழமையில் இறைவனுடைய இறை உடனிருப்பினால் நாம் அனைவரும் சிலுவையை போன்று நமது பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக இறைவனின் மீட்பை சிலுவை வழியாக பெற இவ்வழியில் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறை நாம் ஒப்புக்கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். உள்ள மருங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவங்களை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமா. இறைவா, எங்கள் வல்லமைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவங்கள் வாழும் விளைவுகளை போல் ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர புரிவீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் அதிகாரம் 2 இறைவாக்கம் 1 12 முதல் 22 வரை. காவல்துறை வாசகம் அதிகாரம் 2 இறைவாக்கம் 1 12 முதல் 22 வரை. ஏழைப்பட்டுள்ளாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக்கொண்டார்கள். நீதிமன்றங்களை பார்க்க பதிவு இருப்போம். ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். நம் பெயரை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்துக்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். மேற்பரப்பில் மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றி அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் படை காட்டுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையும் நம் எண்ணங்களை கட்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு உயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை
மற்றவர் வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எழுதுகிறார்கள். தூய்மையற்ற பொருளிலிருந்து ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழியிலிருந்து விலகி செல்கிறார்கள். நீர் வாங்குவதில் மலர்ச்சி என கருதுகிறார்கள். கடவுள் நம் தந்தையினர் பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறியும். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளை மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவர்களிடையே அவர்களை விடுவிப்பார். அவர்களது கழிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழிகளையும் துன்பத்தையும் அவர்களை சோதத்தறிவோம். இழிவான தாவுக்கு அவர்கள் ஈர்க்கொள்வோம். ஏனெனில் எங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எழுதி நெறித்தவறு சென்றார்கள். அவர்கள் தீயொழுக்கமே அவர்களை பார்வைக்கோ ஆகிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறிய தூய வாழ்வுக்கு கைமாறும் என்று நம்பவில்லை. மாசத்தவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உறுதியுள்ளவர்கள் ஆண்டவரின் அருள்வாழ்வு வலுவரை போல. திருப்பாடல் 34 வலுவரை. உடைந்த உள்ளத்தாருக்கு அணி ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரின் உலகோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே முதலில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் கொண்டாடும் போது ஆண்டவர் சொல்லி தருகின்றார். அவர்களை அனைத்து இதுகளில் விடுவிக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் இருக்கின்றார். நெய்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேர்கள் தீங்குகள் அவர். அவை அனைத்திலும் ஆண்டவர் அவர்களை இருக்கின்றார். அவர்கள் எதிர்ப்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவர்கள் ஒன்றும் முடிபடாது. ஆண்டவர் தம் மொழியை இருக்கின்றார். அவர்களை அழைக்கலாம் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்ற தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால்
யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இயேசு கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களிலும் இவர்களுக்கு முதன்மையான அல்லது பிடிக்காத ஒரு செயலாக அல்லது ஒரு பாடமாக கற்பித்தலாக இருந்தது, தந்தை எனக்கு தெரியும், நானும் தந்தையும் ஒரே நபர்கள்தான் என்று இறைவன் அந்த மூவொரு இறைவனுடைய தன்மையை வெளிப்படுத்தியதனுடைய நோக்கம்தான். யாவே கடவுள், யாவே கடவுளுக்கு நிகராக இந்த உலகில் எந்த கடவுளும் கிடையாது என்பது யூதருடைய மரபு. அவரை யாரும் காணவில்லை, மோசே மட்டும்தான் அந்த 10 கட்டளைகளை பெறுகின்ற போது அவரோடு உரையாட இருக்கிறார் என்பது அவர்களது வாழ்வியல் மரபாக இருந்து வருகிறது. எனவே இயேசு வருகிறார், எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். எனக்கு தந்தை தெரியும், தந்தை தான் என்னை அனுப்பினார், அவருடைய திருவுளப்படியே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் எல்லாம் இயேசு சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அவரை கொலை செய்ய இவர்கள் விரும்பினார்கள். எனவேதான் அவருடைய குற்றப்பதிவில் முதல் குற்றம், இவன் தன்னை கடவுளுக்கு நிகராக்கினான், தன்னையே கடவுள் என்று சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய பாடலுடைய வெள்ளிக்கிழமை தினமான இந்த தினத்திலே இறைவன் தானும் இறைவனும் ஒன்று என்பதை விளக்கும் வண்ணமாக சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார். எனவே சிலுவையில் தன் உயிரை கொடுத்து முடித்த பிறகு இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது. எல்லோரும் சொல்கிறார்கள், உண்மையிலேயே இவர் இறைமகன் தான் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த சிலுவை மாபெரும் வெற்றியை, கீழ்ப்படிதலை, ஒரு படிப்பினையை நமக்கு கற்றுத்தருவது போல நாமும் இந்த நாளில் இந்த யூதர்களைப் போல பிறர் குறித்து நாம் குற்றம் சுமத்துபவர்களாக இல்லாமல் பிறர் குற்றங்களுக்காகவும் நம்மை நாம் வேண்டிக் கொண்டு நாமே இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மக்களாக வாழ இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த வழி எல்லாம் நல்ல இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, இவ்வழியின் வலிமைமிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாகும். இவ்வாறு புனிதமடைந்தவர்களா நாங்கள் தூய்மை நூற்றுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் நல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற மாணவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உளமறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகிற்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எல்லா தலைவராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளது. மேலும் உயிர் திரு எதிரோடு துயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக ஒளியினுடைய திருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். இதோ இத்திருப்பலியை நன்றி வழியாகும். இத்திருப்பலியை நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாவுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் இப்பலியில் பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்தின் முன்பாக மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைவக்குள் ஒருவருடைய மன்றாட்டுக்கும் கனிவுடன் செவிசாய்க்கிறார். கடவுளின் தன்னைத்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் பகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாருக்கு எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடு. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை யாரும் கலக்கமின்றி நலமாக இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரிடத்திற்காக எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதிக்காக வேண்டுகிறோம். உமது திருப்பாடங்களின் வெள்ளிக்கிழமை
இந்த உலக அமைதிக்காக உன் கரங்களை விரித்து நீ பாடுகளை ஏற்று சிலுவையில் உன் உயிர் துறந்தது போல் எமக்கு உமது அமைதியை தந்தது. எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் நாங்கள் வாழ்கின்ற இல்லங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பங்கு சமூகமும் பங்கோடு இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அகில உலகம் முழுவதும் உமது அமைதியில் என்றும் நிலை பெற செய்துள்ளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவிடமும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நம்மை பார்த்து நிறைவாக கிறிஸ்துவின் அமைதியையும் அகிலம் எங்கும் அளிப்பதாக.
என்றென்றும் போற்றுதற்குரிய கடவுளாகிய உமக்கே ஆட்சி புகழ் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றும் கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்று மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் மகனும் தூயாவியாரினால் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் பாடுகளில் நாமும் பங்கேற்க சென்று வாழ வாழ்வின் வழி துவங்கியது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.